நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5-6 வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இந்த வசனத்தை நான் ஒரே லைன்ல சொல்றேன். சுயத்துல சாஞ்சிராத, தேவ சத்தத்துல சாய்ந்து கொள். அப்பொழுது உனக்கு என்ன தெரியும்னா, என் பாதை செம்மையா தான் இருக்குது. சுயத்தில் சாயாதே, தேவ சத்தத்தில் சாய்ந்து கொள். சத்தம் வந்த பிறகு நடக்கிறது எல்லாமே எனக்கு ஏற்படுத்தப்பட்ட ஸ்தானத்துக்கு நேராக தான் நகருகிறேன் என்பதை நான் எந்த சூழ்நிலையிலும் உறுதியாய் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நான் எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா, என் சுயத்துல நிறைய கேள்விகள் எழும்ப பாருங்க, என் சுயத்துல நிறைய கொஸ்டின்ஸ் எழும்ப பாருங்க. இதுல சாயக்கூடாது. மாறா எனக்கு ஒருத்தர் சத்தம் பேசிட்டு இருக்கிறார் பாருங்க, அந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கணும். என் இருதயம் அங்கதான் சாஞ்சிருக்கணும். என் இருதயம் அங்கதான் சாஞ்சிருக்கணும். இயேசு கூட்டிட்டு போகிற பாதி வழியில இப்ப செய்தி வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இனி நீ போதகரை வருத்தப்படுத்தாத, உன் மகள் மரித்து போனால் இப்போ இவன் இருதயம் இங்க சாயலாம் அப்படின்னு இருக்கும் போது இயேசு உடனே அவன் பக்கத்துல இருந்து அடுத்த சத்தம் கொடுக்கிறார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஓகே, என் ட்ராக் செம்மையா தான் போயிட்டு இருக்குது, சரியா தான் நடந்துட்டு இருக்கிற, இப்படி இங்க இருக்குது. எவருக்கு அடுத்து அந்த நினைவு வரணும்னா அவர் எந்த சத்தத்துக்கு சாயணும் தெரியுமா? இந்த சுயத்தின் சத்தத்திற்கு அல்ல, தேவ சத்தத்துக்கு. உடனே சாஞ்சா பாருங்க, அந்த சாஞ்சதுனால அவனுக்கு கொஸ்டின் கூட எழும்பல, அது எப்படி ஆண்டவரை உயிரோடு எழுப்ப முடியும்? கொஞ்சம் முன்னாடி கை வச்சிருந்தா கூட எனக்கு இருந்த நம்பிக்கை அதுதான். நீங்க பிள்ளை மறைக்கிறதுக்கு முன்னாடி கை வச்சிட்டீங்கன்னா என் பிள்ளை எழுப்பு, இது எனக்குள்ள இருந்த நம்பிக்கை. ஆனா இப்போதான் என் மகள் மரித்து போனாலே. சுயம் சொல்லுது, அவரை டிஸ்டர்ப் பண்ணாத, இந்த ட்ராக்ல இனி அவரை நம்பாத. சுயம் சொல்லுது, இனி அந்த காரியத்தில் அவர் மேல இருக்கிற நம்பிக்கை விட்டு. சுயம் சொல்லுது, இனி நீ அவரை வருத்தப்படுத்த. இப்படி சொல்லும் போது பரலோகத்திலிருந்து சத்தம் வருது, நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ சரியாதான் நடந்துட்டு இருக்கிற, உன் ட்ராக் தப்பா போகல, உன்னை நான் சரியாதான் நடத்திட்டு இருக்கிறேன். இப்ப நான் எதுல என் இருதயத்தை சாய்க்கிறேனோ, என் இருதயம் எதுல சாயுதோ அதை பொறுத்துதான் என் பாதை செம்மையா இருக்குதா இல்ல தப்பா போறேனாங்கிறத நான் தீர்மானிப்பேன். ஆமென். வார்த்தையை தந்த பிறகு கர்த்தர் உங்களை என்ன பார்க்க வைக்கிறாரோ அதை புரிஞ்சுக்கோங்க. இது நிறைவேறதுக்கு ஏற்றவா என்னை நகர்த்திட்டு இருக்கிறேன், நான் நகர்ந்து கொண்டிருக்கிறேன். பல காரியங்களை என்ன அப்படி தள்ளி கொண்டு போய், எங்கேயா இந்த பிரச்சனையில என்ன கொண்டு போகுது, மூழ்கடிக்கிறதுக்கா இல்ல, உன்னை கொண்டு போய் உட்கார வைக்க. ஆமென். சீக்கிரத்துல ஒரு சிங்காசனத்துல போய் உட்காருவீங்க. தாவீதை கொண்டு போச்சுல பிரச்சனை, அத்தனை கோலியாத்துல கரடியில சிங்கத்துல தொடங்கின பிரச்சனை, கரடியில கோலியாத்துல மாமனாட்டு மொத்த சத்துருக்கள் எங்கேயா கொண்டு போறீங்க? தாவீதை கொல்றதுக்கா இல்ல, அவனை கொண்டு போய் உட்கார வைக்கிறதற்காக என்னை நகர்த்தி கொண்டிருக்கிறான். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி, விசுவாசிக்கிறவங்க முழு பலத்தோடு கைகளை தட்டி